கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய ஆண்டவர் நாம் அதிகமாக நேசித்து அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய மனம் இப்படி சொல்லு பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்குள்ளே நன்மையும் கிருபை தான் தொடரும் என்று நம்முடைய மனமே சொல்கிறது. ஏனென்றால் நாம் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மே அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்குள்ளே இருந்து கிருபையும் நன்மையும் என்னை தொடரும் என்று நம்முடைய மனமே சொல்கிறது. அதற்கப்புறம் பாருங்க, நான் கர்த்தருடைய வீட்டிலே அவருடைய அன்பான அந்த இந்த இந்த சரீரமான இந்த ஆலயத்திலே நீடித்த நாட்களாக நான் நிலைத்திருப்பேன். இந்த சரீரத்துக்குள்ளே ரொம்ப நாள் இது அவருடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ளே அவருடைய வசனத்தை கேட்க, அவருடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்க, அவருக்குள்ளே இருக்க, அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள, அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள, அவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த பூ உலகத்திலே. இந்த அற்புதமான இந்த உலகத்திலே தேவன் பாருங்க, அவர் இந்த அற்புதமான வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த நீடித்த நாட்களை எனக்கு அவர் தருகிறார். அவரை அறிந்து கொள்ள, அதை நான் நிலைத்திருப்பேன் என்று இந்த மனம் சொல்லுகிறது. எப்பொழுது கர்த்தரை நாம் அதிக நேரம் தேடி, அதிக நேரம் அவருக்கு அந்த வசனத்தை எடுத்து நாம் தியானித்து, அவருக்கும் நாம் அதிகமாக நேரத்தை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்குள்ள அந்த உறவை நாம் எப்படி ஒரு வளர்த்து கொள்கிறார்களோ, அதே போல நம்முடைய அண்ட சராசரியை படைத்த அந்த தேவன் நம்மை நேசித்து நமக்குள்ளே வர அவர் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறார். அவருக்கு நாம் இடம் கொடுத்து இந்த மாதிரி காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி அந்த மனம் சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிருபை. வாழ்க்கையில் மிக முக்கியமானது. சில பேர் எத்தனையோ காரியத்தில் நன்மை கிடைக்கல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ என்னைக்கு போகும், இந்த பிரச்சனைலேருந்து என்னைக்கு விடுதலை ஆக அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் எத்தனையோ பேருக்கு. ஆனால் தேவனை தேடுகளுக்கு நன்மை கிடைக்க மட்டுமல்ல, போகிற இடமெல்லாம் கிருபை கிடைக்கிறது, அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. அதை பார்த்து அவனே வியக்க வைக்க அந்த வண்ணமாக தேவன் அவனை உயர்த்துகிறார். நான் எப்படி இருந்தேன், எந்தையோ இருந்தேன், என்னை தேடி வந்தார், என்னை தேடி வந்து அவர் எடுத்து அற்புதமான கிருபையும் நன்மை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, நான் அவருக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் இந்த பூமி உலகத்தில் பாருங்கள், சூழ்நிலைகள் வரும்பொழுது, ஏதாட்டு தவறான சூழ்நிலைகள் வரும்போது அதிலிருந்து நாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் விலகாமல், அவருடைய கிருபையை நாம் இழந்து விடாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நீடித்த நாட்களாய் இந்த வீட்டுக்குள்ளே நிலைத்திருப்போம். அவரை அறிந்து கொள்ள, நாம் அவரை விட்டு விலகும்போது இந்த நீடித்த நாட்கள் நமக்கு அதிகமாக கிடைக்காது. தேவனை அறிந்து கொள்ள அந்த அறிவு. ஆகையால் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், நீடித்த நாட்கள் இந்த சரீரத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டுமென்றால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீடித்த நாட்கள் அவரை அறிந்து, அந்த அறிந்து மூலமாக நாம் மற்றவர்களுக்கு பயன்படுகிறோம். இந்த வார்த்தை நம்மை கொண்டு அவர் பயன்படுத்துகிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறது, கர்த்தர் எப்படி நம்மை அவர் பயன்படுத்துகிறார். சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னை நன்மை கிருபையை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்து உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார். ஆக எப்படி இருந்தாலும் எப்படி ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்து விட்டான் என்று சொல்லி, இது எப்பேற்பட்ட தேவன் இவனை ஆசீர்வதித்தார் என்று வர வேண்டும். உங்களை பார்த்து அவர்கள் வர வேண்டும். இந்த தேவனை அவர்கள் ஆதரிக்கிறார்கள், இந்த தேவனை அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள் என்று சொல்லி உங்களை தேடி வர வேண்டும். நீங்கள் நீடித்த நாட்கள் வாழும் பொழுது, ஆகா, தேவனை அறியாத ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொண்டு எவ்வளவு நாட்களாக வாழ்ந்து தேவனுக்குள்ளே இருந்து இவ்வளோ அற்புதமான காரியத்தை செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி உங்களை பார்த்து அது சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுக்கிறார். இந்த அற்புதமான கிருபை உள்ள தேவன், இந்த கிருபை அளிக்கிற தேவனை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். கிருபையிலே நீங்கள் வளர்ந்து இருக்க வேண்டும் என்றால் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் நித்தியமான ஒரு அற்புதமான நன்மையும் கிருபையும் நீடித்த நாட்களும் உங்களுக்கு தருவார். இப்படிப்பட்ட தேவனை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிற தலைப்பிலும் கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாக இருக்கிற இதையும் இப்படி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. பாருங்கள்,
அடுத்தால இப்போ ஒரு புதிய தொடர் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில செழிப்பு எப்படி என்று மாதந்தோறும் ஒவ்வொரு நாளும் முதல் தேதி அன்று கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் எப்படி போகணும் வாக்குத்தத்தம் எடுத்து சொல்கிறேன். அதெல்லாம் பாருங்கள். தொடர்ந்து இதை பார்க்க பார்க்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிருபையும் நன்மையும் அருள் செய்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.